அனைவருக்கும் வணக்கம். சிபிஎஸ்இ 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.9 இன்டெக்ரல்ஸில் இந்த 7.9 ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இன்டெக்ரல் 0 to 1 x divided by x square plus 1 into dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு இன்டெக்ரல்ஸில் ரெண்டு ஃபங்க்ஷனை கண்டினியூஸாக மல்டிபிள் ஆகிருந்தாவோ இல்லைனா ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து டிவைட் பண்ணியிருந்தாலோ நமக்கு டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்ததுன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணவே மாட்டோம். ஸோ ஒரே ஒரு ரீசன் எப்போ அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற கீழே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர வேல்யூ மேலே இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம லாக் யூஸ் பண்ணிப்போம், லாக் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஒரு இடத்த தவிர நம்ம டேரெக்டாக நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணவே மாட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே இருக்குதுதான் பார்க்கணும், இல்லை அதுக்கேற்ற மாதிரி மாற்ற முடியுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா வேறு ஒரு வேரியபிள் கன்வெர்ட் பண்ணிப்போம், t is equal to அப்படின்னு எடுத்து போடணும். அப்படி இல்லைன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி அதை தனித்தனியாக பிரித்து போடணும். எதுவுமே முடியாத பட்சத்தில் f of x into g of x இந்த ஃபார்மேட்டுக்கு எழுத முடிஞ்சால் அதை வச்சு இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சம்ஸ் எல்லாம் போடுவோம். மறுபடியும் ஃபைனலாக வந்து நம்ம என்னென்ன சம் எப்படி போட்டிருந்தோன்னு ஒரு முறை பார்த்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x square plus 1 equal to t அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகுது, 2x into dx is equal to dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு x இருக்குது dx இருக்குது. ஸோ x into dxோட வேல்யூ நம்ம இங்கேருந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், dt divided by 2. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாம் கொஷினில் வந்து எடுத்துன்னு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்டெக்ரல் 0 to 1 x divided by x square plus 1 into dxன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், டீயில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம டீயில் கன்வெர்ட் பண்ணால் லிமிட்டையும் டீக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். அதனால் என்ன பண்ணலாம் பாருங்கள், எக்ஸு டி அப்படின்னு ஒரு தனியாக ஒரு சின்ன டேபிள் போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸில் நமக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 0 1. ஸோ இப்போ எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணால் இங்கே என்ன ஆகும், 0 + 1 1ன்னு கிடைக்கும். அப்போ டீயோட வேல்யூ 1. அதே போல் எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ண என்ன ஆகும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1 + 1 2. ஸோ இப்போ இங்கே வந்து 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த லிமிட்டையும் நம்ம மாற்றிக்கலாம். லிமிட் 0 to 1க்கு பதிலாக 1 to 2ன்னு வருது. ஸோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வருது, dt/2. ஸோ 1/2 நான் முன்னாடி வச்சுக்கிறேன், dt வந்து கடைசியாக வச்சுக்கலாம். 1 divided by x square plus 1க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்தோம், t அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ 1/t இன்டெகிரேட் பண்ணால் log modulus of t. ஸோ லிமிட் வந்து 1 to 2. ஸோ இந்த லிமிட்டை அப்ளை பண்ணிக்கலாம். log modulus of 2 minus log modulus of 1. ஸோ இதில் 1/2 log modulus of 2/1 இருக்கா. ஸோ இந்த 2/1, ஸோ 1ஓட வேல்யூ 0, அது log 1ஓட வேல்யூ 0, இது விட்டுடலாம். ஸோ log 2 மட்டும் நமக்கு ஆன்சரில் வரும். ஓகேவா? ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். எக்ஸசைஸில் செகண்ட் ஒன், இன்டெக்ரல் 0 to π/2 root of sin π cos power 5π into dπன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்குது, இது நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா t அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம sin π t எடுக்கணுமா இல்லை cos π t எடுக்கணுமான்னு சந்தேகம் வரும். ஸோ இப்போ வந்து sin π வந்து நான் tன்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ tன்னு எடுத்தோம்னா, ஸோ இந்த cos power 5π எப்படி எழுதலாம் பாருங்களேன். root of sin π cos power 5 cos power 4π into cos πன்னு எழுதிக்கலாம் into dπ. ஸோ cos power 4 cos square whole squareன்னு எழுதலாமா. ஸோ இப்போ இந்த cos square வந்து நம்ம என்ன மாற்றிக்கலாம், 1 - sin squareன்னு மாற்றிக்கலாம். இன்டெக்ரல் 0 to π/2 root of sin π
1 minus sin square pi, sorry இது pi தீட்டான்னு போட்டேன், pi whole square into cos pi into d theta. ஓகே, இப்போ நம்ம இந்த t is equal to sin pi ன்னு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள், dt by d pi is equal to sin டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos pi ன்னு வரும். ஸோ dt is equal to cos pi into d pi. ஸோ இப்போ cos pi into d pi யோட வேல்யூ dtன்னு கிடச்சிருச்சு, மற்றது எல்லாமே சைனில் இருக்குது. ஸோ நம்ம லிமிட்டையும் டீக்கு மாற்றணும் அப்படின்னா எக்ஸுக்கு என்னென்ன லிமிட் கொடுத்துருக்காங்க, 0 pi by 2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா sin 0 வேல்யூ 0, sin pi by 2, sin pi by 2 யோட வேல்யூ 1. ஸோ அப்போ நமக்கு லிமிட் என்னவா மாறுது, 0 to 1 root of sin pi root of t அப்படின்னு எழுதிக்கலாம், இன்ட்டு 1 minus t square whole square இன்ட்டு cos pi into d pi யோட வேல்யூ dt. ஓகே, இன்டெக்ரல் 0 to 1 1 minus t square whole squareக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன், root t 1 minus 2t square plus t power 4 into dt. ஸோ இன்டெக்ரல் 0 to 1 அப்படியே இருக்கட்டும், ரூட் ஆஃப் டீயை வந்து t power 1 by 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ t power 1 by 2 இன்ட்டு ஸோ இந்த வேல்யூலாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள், t power 1 by 2 minus 2 into t power 2னா 4 by 2ன்னு எடுத்துக்கலாம், 4 by 2 plus 1 by 2 5 by 2 plus t power 8 by 2 plus 1 by 2 9 by 2 into dt. ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா t power 1 by 2 இன்டெகிரேட் பண்ணும்போது 1 by 2 plus 1ன்னு வருமா. ஸோ நான் ஃபார்முலா போடாமல் டேரெக்டாக ஆன்சர் மட்டும் எழுதிக்கிறேன், 3 by 2 minus 2 into t power 7 by 2 divided by 7 by 2 plus t power 11 by 2 divided by 11 by 2. So limits 0 to 1. ஓகே, இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறேன், அப்புறம் ஈஸியாக இருக்கும். 2 by 3 t power 3 by 2 minus 2 into 2 by 7 into t power 7 by 2 plus 2 by 11 into t power 11 by 2. So limits 0 to 1. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த t power 3 by 2, t power 7 by 2, t power 11 by 2 எல்லாமே வந்து 1ன்னு ஆகிடும். அப்போ 2 by 3 minus 2 2 4 4 by 7 plus 2 by 11 மட்டும் கிடைக்கும். அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடும், 0 0ன்னு வரும். அதனால் லோயர் லிமிட் அப்ளை பண்ண வேண்டாம், இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 11 3 7 11 மூணுமே வந்து ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 77 into 3 21 23 231 நமக்கு எல்சிஎம் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே 231னால் 231 வர மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 3 என்ன பண்ணணும், 77னால் மல்டிப்ளை பண்ணால் 231 வரும். ஸோ அப்போ 2வையும் 77னால் மல்டிப்ளை பண்ணால் 154. அடுத்து 7 வந்து என்ன பண்ணணும், 3 into 11 33ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கேயும் வந்து 33ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 33 3s are minus 3 4s are 12, 1 carry 3 4s are 12 plus 1 13. அடுத்து 11 வந்து 21ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கேயும் வந்து 21ஆல் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 42. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 154 42 691 196 minus 132 4 6 64 divided by 231 64 divided by 231 வருது. இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இப்போ அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். இன்டெகிரல் 0 to 1 sin inverse 2x divided by 1 plus x square. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, இது வந்து பார்த்தோன்னே ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்ம்லாம் ஞாபகம் வரணும், அது இருந்ததுன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஏன் அப்படின்னா இங்கே நம்ம சைன் இன்வெர்ஸில் வரும்போது இந்த சைனோட வேல்யூ வந்ததுன்னா அதை ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு ஃபார்முலா மட்டும் பாருங்கள், சைன் 2 தீட்டா ஃபார்முலா 11th பார்த்துருப்போம் ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ சைன் 2 தீட்டாவை எப்படி எழுதலாம்னா 2 tan தீட்டா டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, எக்ஸுக்கு பதிலாக நம்ம tan xன்னு எடுத்துக்கலாம்.
tan தீட்டான்னு எடுத்துக்கலாம். x is equal to tan theta அப்படின்னு எடுத்தோம்னா தீட்டாவோட வேல்யூ tan inverse xன்னு வரும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவும் எப்படி மாறிடும், 2x divided by 1 plus tan ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர்னு மாறிடும். ஸோ இதே ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு x is equal to tan தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ தீட்டாவோட வேல்யூ tan inverse xன்னு இங்கேயே கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், அப்புறம் தேவைப்படும். அடுத்து dx வேணுமா, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா. dx divided by d theta equal to secant square theta. ஸோ dx is equal to secant square theta into d theta. ஸோ இதெல்லாம் நமக்கு வேணும், அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ கொஷினில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதி அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்லேருந்து நம்ம தீட்டாக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ லிமிட்ஸை வந்து எக்ஸ்லேருந்து தீட்டாக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸோட லிமிட்ஸ் பார்த்தோம்னா 0, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தீட்டாவோட லிமிட்ஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், tan தீட்டான்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை, தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன, தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0ன்னு அப்ளை பண்ணணும். டேனில் வந்து நமக்கு எப்போ 0 கிடைக்கும், tan 0ல் தான் 0 கிடைக்கும். அப்போ தீட்டாவோட வேல்யூ 0. அடுத்து எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணால் tan தீட்டா ஈக்குவல் டு 1. tan தீட்டாவில் தீட்டாக்கு எப்போ நமக்கு 1ன்னு கிடைக்கும், π/4ல் கிடைக்கும். ஸோ தீட்டா 44 அப்படின்னா tan 44 1. ஸோ அப்போ லிமிட்டும் வந்து நம்ம சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள், இன்டெக்ரல் 0 to 1 அந்த கொஷின் இருக்குது எடுத்து எழுதிக்கிறோம். இன்டெக்ரல் 0க்கு பதிலாக நமக்கு லிமிட்டு 0 தான். ஸோ 1க்கு பதிலாக லிமிட் வந்து π/4 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து சைன் இன்வர்ஸ் அப்படியே தான், நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணலை. 2x எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு எழுதுறோம், tan தீட்டான்னு எழுதுறோம். டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதுறோம், tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு dx. ஸோ dxக்கு பதிலாக என்ன எழுதுறோம், secant square theta into d theta. ஓகே, ஸோ இன்டெக்ரல் 0 to π/4 sin inverse, இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம், sin 2 theta ஃபார்முலா இன்ட்டு secant square theta into d theta. ஓகே, ஸோ இப்போ sin inverse sin கேன்சல் ஆகிட்டு நமக்கு உள்ள என்ன இருக்கும், 2 theta மட்டும் இருக்கும் இன்ட்டு secant square theta into d theta. ஓகே, ஸோ இப்போ 2 வெளியே எடுத்துடலாம். இன்டெக்ரல் 0 to π/4 தீட்டா இன்ட்டு secant square theta இன்ட்டு d theta. ஸோ இப்போவும் நமக்கு ஃபங்க்ஷன் வந்து 2 ஃபங்க்ஷனோட மல்டிபிள்ஸாக இருக்குது. தீட்டா அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன், secant square theta அப்படின்றது இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்ததுன்னா நம்ம என்ன பார்த்தோம், f of x into g of x இந்த ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ அந்த ஃபார்மேட்டில் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஓகே, இன்டெக்ரல் f of x into g of x into dx இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் ஆகிருந்ததுன்னா அதனுடைய ஃபார்முலா f of x into integrate of g of x into dx minus integral of differentiation of f of x into integral of g of x into dx plus c. நல்லா பாருங்கள், g of x இன்டெகிரேட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் f of x அப்படியே வரும், செகண்ட் டைமில் மைனஸ் வரணும், இன்டெகிரேட் வரணும், அதுக்கப்புறம் f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வரணும். ஓகேவா, ஸோ மொத்தம் 3 சேஞ்ச். ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போது f of x என்ன எடுக்கணும், g of x என்னென்னு எடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது, ஐ லேட். ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ ஐனா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், எல்னா லாக்ரிதமிக் ஃபங்க்ஷன், ஏ அப்படின்னா அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன், டி அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், இ அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரினா சைன் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ் அப்படின்லாம் வந்ததுன்னா அதை தான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எடுக்கணும். அப்படி இல்லை லாகில் எதனா வந்ததுன்னா அதை தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அரித்மெட்டிக்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 1 இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபங்க்ஷன் வந்து தீட்டா வச்சுருக்கு. ஸோ அப்போ இதை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஸோ அப்போ இது secant square theta எடுக்கக்கூடாதுன்னா அது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் அடுத்து தான் வருது. அதனால் இதுக்கு முன்னாடியே வந்து அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் வந்ததுனால இதை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸாக எடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக தான் எக்ஸ்பொனென்ஷியலை எஃப் ஆஃப் எக்ஸாக எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம
f of x g of x எடுத்து தனித்தனியாக எழுதி வச்சுக்கலாம். f of x is equal to theta. ஸோ f of x என்ன பண்ணணும், ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்களா ஃபார்முலாவில், அதனால் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து g of x என்ன வருது, சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ g of x என்ன பண்ண சொல்கிறாங்க, இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா tan தீட்டா. டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா, சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் tan தீட்டா. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் f of x g of x தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா ஃபார்முலா பாருங்கள், f of x இன்ட்டு இன்டகிரேட் ஆஃப் g of x மைனஸ் இது இன்ட்டு இது. ஸோ இது மைனஸ் இன்டகிரல் ஆஃப் இது நம்ம ஈஸியாக ஃபார்முலா புரிஞ்சிச்சன்னா இதை ஈஸியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ அப்ளை பண்ணுங்கள், தீட்டா இன்ட்டு இதனுடைய வேல்யூ என்ன tan தீட்டா மைனஸ் இன்டகிரேட் ஆஃப் 1 இன்ட்டு tan தீட்டா இன்ட்டு d தீட்டா. ஸோ லிமிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய லிமிட் ரெண்டுத்துக்கு ஒரே லிமிட் தான், 0 to π/4. ஸோ இங்கேயும் 0 to π/4. லிமிட்ஸ் அப்புறம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ tan தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேட் பண்ணிடலாமா, tan தீட்டாவை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியுமான்னா முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ log மாடுலஸ் ஆஃப் cos தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். log மாடுலஸ் ஆஃப் cos தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தா இந்த tan தீட்டா வரும், வேணால் செக் பண்ணுங்கள். log cos தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/cos தீட்டா, மறுபடியும் sin தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin தீட்டா. ஓ சாரி, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரணும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், sin/cos வந்து tan தீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு வேலை என்னென்னு எழுதலாம், இன்கேஸ் இங்கே மைனஸ் இல்லைன்னா இங்கே மைனஸ் வரும், இந்த மைனஸ் எடுத்து வந்து இங்கே போட்டுக்கிறோம், இந்த மைனஸ் வேணாம். ஸோ அப்போ இதுக்கு வேலை என்ன எழுதலாம், மைனஸ் log மாடுலஸ் ஆஃப் cos தீட்டான்னு எழுதலாம். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும், log cos தீட்டா. இந்த ஃபார்முலா மறக்கக்கூடாது, தீட்டா இன்ட்டு tan தீட்டா. ஸோ இப்போ லிமிட் 0 to π/4. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம், π/4 tan π/4ஓட வேல்யூ 1 ப்ளஸ் log ஆஃப் cos π/4ஓட வேல்யூ 1/√2. அடுத்து லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணால் இது 0 ஆகிடும், log cos 0 வந்து 1, log ஆஃப் cos 1 வந்து அதுவும் 0 ஆகிடும். அப்போ லோயர் லிமிட் எல்லாமே 0 ஆகிடுதுனால இதுதான் ஆன்சர். சரிங்க, ப்ளஸ் சி வரக்கூடாது, ஏன் அப்படின்னா இது டெஃபினைட் இன்டெக்ரல். ஸோ அதனால் கான்ஸ்டன்ட் தான் வரப்போகுது நமக்கு ஆன்சரில். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/π/4 ப்ளஸ் log 1/√2. ஸோ இந்த √2 மட்டும் நம்ம மாற்றிக்கலாம், log 1 மைனஸ் log √2. இந்த √2 ஹோல் பவர் 1/2 எழுதிக்கலாம். log 1ஓட வேல்யூ 0 மைனஸ் log 2 பவர் 1/2. ஸோ இந்த 1/2 முன்னாடி வந்துடும், π/4 ப்ளஸ் 0 மைனஸ் 1/2 log 2. ஓகே, இந்த இடத்துல முன்னாடி வந்து ஒரு 2 இருக்குது. ஸோ அந்த 2 மல்டிபிள் ஆகிட்டே வரணும், இங்கே நான் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் எழுதும்போது எழுதிக்கங்க 2 2 2 2 2 2. ஸோ இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா π/2 0 கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும், மைனஸ் log 2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ π/2 மைனஸ் log 2. ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 4. இன்டெக்ரல் 0 to 2 x root of x plus 2. ஸோ இவங்களே கொடுத்துட்டாங்க, இல்லைனாலும் நம்ம இதை தான் எடுத்துக்கிற போகிறோம். ஸோ x plus 2 வந்து t ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், 2t ஈக்குவல் டு dxன்னு வரும், 2t dt ஈக்குவல் டு dxன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம t ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக போகும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக +2 போட்டு -2 போட்டு இது மல்டிப்ளை பண்ணி
ஹோல் பவர் 1/2ன்னு எழுதி போகும். ஸோ அவங்களே கொடுத்ததுனால நம்ம இதை எடுத்துக்கலாம். கொடுக்கல அப்படின்னாலும் இது ஞாபகம் இருந்தால் இந்த மெத்தடில் போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து நம்ம டி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx is equal to 2t into dt. ஸோ இதுலேருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸோட வேல்யூ டி ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதில் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி லிமிட்ஸையும் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸோட லிமிட் 0 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டீயோட லிமிட் எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணால் டி வந்து √2. எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணால் 2 + 2 4. டீயோட லிமிட் +2. ஸோ லிமிட்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் 0க்கு பதிலாக √2, 2க்கு பதிலாக 2a தான். எக்ஸோட வேல்யூ டி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு √t ஸ்கொயர் இன்ட்டு dxோட வேல்யூ இங்கே dx இருக்கணும், இல்லாமல் இருக்குது. dx is equal to 2t into dt. ஓகே, இன்டெக்ரல் √2 to 2. ஸோ டி ஸ்கொயர் √2 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த டி இங்கே ஒரு டி ஸ்கொயர் இருக்குது. இந்த 2 கான்ஸ்டன்ட் மட்டும் நான் வெளியே எடுத்துடுறேன். இந்த 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறோம். இங்கே ஒரு டி இங்கே ஒரு டி ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு டிடி. integral 2 into integral √2 to 2 t square உள்ள மல்டிப்ளை பண்ணால் t power 4 minus 2t square into dt. ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா t power 4 இன்டெகிரேட் பண்ணால் t power 5 divided by 5 minus 2 t square இன்டெகிரேட் பண்ணும்போது t cube divided by 3. ஸோ லிமிட் √2 to 2. ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா t power 5 32 divided by 5 minus 2 into t power 3 ஓட வேல்யூ 2 power 3 ஓட வேல்யூ 8 divided by 3 மைனஸ் இங்கே வெளியே இருக்கிற லிமிட் 2 வேல்யூ 2 மறுபடியும் √2 அப்ளை பண்ணுறோம். √2 power 5 divided by 5 minus 2 √2 power 3 divided by 3. இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 64 by 5 minus 8 2s are 16 plus 2 32 by 3 மறுபடியும் ஒரு மைனஸ் 2 இன்ட்டு √2 power 5 வந்து 4√2ன்னு எழுதிக்கலாமா? ரூட்குள்ளே 5 5 இருக்கணும். 2க்கு ஒரு 2 வெளியே வந்துடும். மறுபடியும் 2க்கு ஒரு 2 வெளியே வந்துடும். ஒரு 2 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும். 2 2s are 4 4√2 divided by 5ன்னு எழுதிக்கலாம். அதே போல் 3 டைம்ஸ்னால் 2 டைம்ஸ் ஒரு 2 மட்டும் வெளியே வரும். ஏற்கனவே ஒரு 2 இருக்கிறதுனால 4√2 divided by 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 64 by 5 32 by 3 மைனஸ் 8√2 divided by 5 ப்ளஸ் 8√2 divided by 3. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஃபைனலாக 15. ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 12 1s 8 19 மைனஸ் இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 1 கேரி 15 + 1 16 மைனஸ் மறுபடியும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 24√2 மறுபடியும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் 40√2. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 32 மைனஸ் 16√2 divided by 15. ஸோ மைனஸ் ஆஃப் ப்ளஸ். ஓகே, ஸோ இது வேணும்னா தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். 32 by 15 ப்ளஸ் 16√2 by 15. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து 5th ஒன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்களேன். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு இங்கே மேலே இருக்க வேல்யூ வருது பாருங்கள். காஸ் எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு சைன் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, அப்போ காஸ் எக்ஸை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம்.
sin x t எடுத்தோம்னா நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dx into cos x ன்னு வரும். cos x வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அப்போ கேன்சல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நியூமரேட்டரில் sin x into dx ன்னு இருந்ததுன்னா cos x எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் cos x tன்னு எடுத்திருக்கோம் இந்த சம்மில். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் sin x into dx is equal to dtன்னு வரும். ஸோ இந்த மைனஸ் இந்த பக்கம் வச்சுக்கலாம். sin x into dx ஓட வேல்யூ மைனஸ் dt அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து 1 ப்ளஸ் t ஸ்கொயர்னு வரும், அது பிரச்சனை இல்லை. லிமிட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம். லிமிட்ஸ் வந்து 0 to π/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம tக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல cos 0ஓட வேல்யூ 1. அடுத்து எக்ஸுக்கு π/2ன்னு அப்ளை பண்ணோம்னா cos 90 டிகிரியோட வேல்யூ 0. ஸோ அப்போ இந்த ஹோல் டேர்ம் எப்படி மாறுது பாருங்கள். இன்டகரல் 0க்கு பதிலாக 1, π/2க்கு பதிலாக 0, sin x into dx வந்து மைனஸ் dt டிவைடட் பை 1 ப்ளஸ் t ஸ்கொயர். ஸோ இந்த மைனஸ், ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் எடுக்கும்போது இந்த லிமிட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். அதனால் 1 வந்து 0ன்னு 0 வந்து 1ன்னு மாறிடும். இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். dt டிவைட் பை 1 ப்ளஸ் t ஸ்கொயர். ஸோ இந்த 1 பை 1 ப்ளஸ் t ஸ்கொயர் tan இன்வர்ஸ் ஃபார்முலா. ஸோ அதனால் tan இன்வர்ஸ் t டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். லிமிட் 0 to 1 அப்ளை பண்ணலாம். ஸோ tan இன்வர்ஸ் 1 மைனஸ் tan இன்வர்ஸ் 0. டேனில் எப்போ நமக்கு 1 கிடைக்கும்னா π/4 45 டிகிரியில் 1 கிடைக்கும். டேனில் நமக்கு எப்போ 0 கிடைக்கணும், tan 0 தான் 0, அதனால் 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் π/4 தான் நமக்கான ஆன்சர். அடுத்து 6th ஒன் பார்த்துக்கலாம். இன்டெக்ரல் 0 to 2 dx டிவைட் பை x + 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே டினாமினேட்டர் நமக்கு a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர், இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், இல்லை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த 3 ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டரில் ரூட் இல்லை அப்படின்றதுனால இது வந்து ஒன்று லாக் ஃபார்முலாவில் வரும், இல்லைன்னா டேன் ஃபார்முலாவில் வரும். ஸோ இன்டெக்ரலில் ஒரு 9 ஃபார்முலா இருக்கும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர், இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே போல் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர், 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த மாதிரி வந்து ஒரு 9 ஃபார்முலா இருக்குது. ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு 6 ஃபார்முலா. அந்த 6 ஃபார்முலா 3 ஃபார்முலா நியூமரேட்லேயே இருக்கும், 3 ஃபார்முலா டினாமினேட்டில் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் டினாமினேட்டில் மட்டும் ரூட் இல்லாமல் இருக்கிற ஃபார்முலாஸ். ஸோ மொத்தம் 9 ஃபார்முலா. ரூட்டுக்குள்ளே இருக்கிற ஃபார்முலாஸில் லாகும் சைன் இன்வர்ஸும் மட்டும்தான் வரும். ரூட் இல்லாத ஃபார்முலாவில் லாகும் டேன் இன்வர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ மொத்தம் 6 ஃபார்முலாவும் இந்த 3 வேல்யூவில் முடிஞ்சிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாஸ் வேணும்னா அடுத்த ஒரு வீடியோவில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து சம்முக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ஓகேவா? அந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கணும். இன்டெக்ரல் 0 to 2 dx. இந்த கான்ஸ்டண்ட்டை மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. அடுத்து இருக்கிற மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரில் மைனஸை வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸுக்கும் மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுடணும். ஓகே, ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், ஸோ இது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா இங்கே இருக்கிற என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 2xஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு 1/2 தான் வருது. ஸோ இப்போ நமக்கு 1/2 ஹோல் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா b ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா? அதே போல் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரி, மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இந்த எக்ஸை எப்படி எழுதலாம் பாருங்கள். மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு பியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம் 1/2. இப்போ பாருங்கள் 2 கேன்சல் ஆகிட்டு மைனஸ் எக்ஸ் வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயரை நம்மளா ஆட் பண்ணியிருக்கோம். உடனே சப்ராக்டும் பண்ணிடுறோம். அப்போ வேல்யூ மாறாது. அப்போ இங்கே என்ன இருக்கோ அதே தான் வரும். ஆனால் இதை வந்து நம்ம இந்த a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ண என்ன ஆகுது, dx divided by 4 minus of x minus 1/2
ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் நமக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து இது வரைக்கும் இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா இது ப்ளஸ் ஆகிடும். இந்த 1/2 ஹோல் ஸ்கொயர் மறுபடியும் அப்படியே இருக்கும். ஸோ 1/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? 1/4 அப்படின்னு கிடைக்குதா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வந்து சிம்பிளை பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள். 4 + 1/4 16 + 1 17/4 மைனஸ் x மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த 17/4 ரூட் ஆஃப் 17/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் x மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2a log ஆஃப் a ஸ்கொயரில் இருக்குதுன்னா a + x டிவைட் பை a மைனஸ் எக்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா வேணும்னா எழுதிக்கிறேன். a + x டிவைட் பை a மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் c. இது டெஃபினட் இன்டெக்ரல் அப்படின்றதுனால இந்த ப்ளஸ் c போட வேணாம். ஸோ டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஏவோட வேல்யூ √17/2, எக்ஸோட வேல்யூ x மைனஸ் 1/2. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். 1/2 × a. 2 × a னா இந்த 2 கேன்சல் ஆகும். நான் ஆன்சர் மட்டும் டேரெக்டாக எழுதிக்கிறேன். log மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ √17/2 ப்ளஸ் x minus 1/2 divided by a minus x √17/2 minus x plus 1/2 limits 0 to 2. So 1/√17 அப்படியே இருக்கட்டும். log உள்ள சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். √17 ப்ளஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் பை 2 டிவைடட் பை √17 மைனஸ் 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 லிமிட்ஸ் 0 to 2. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். 1 டிவைடட் பை √17 log மாடுலஸ் ஆஃப், அதுக்கு முன்னாடி இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம், தேவையில்லை. ஸோ 2 அப்ளை பண்ணோம்னா √17 ப்ளஸ் 4 மைனஸ் 1 டிவைட் பை √17 மைனஸ் 4 ப்ளஸ் 1. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 1 டிவைட் பை √17 log மாடுலஸ் ஆஃப் √17 மைனஸ் 1 டிவைட் பை √17 ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இப்போ சிம்பிளை பண்ணிக்கிறேன். 1 டிவைட் பை √17 log modulus of √17 plus 3 divided by √17 minus 3 minus 1 by √17 log modulus of √17 minus 1 divided by √17 plus 1. ஸோ இப்போ இங்கே 1 by √17 காமனாக எடுத்தோம்னா லாகில் 2 மைனஸில் இருக்கும், அதனால் டிவைட் பண்ணிக்கலாம். √17 plus 3 divided by √17 minus 3. இந்த டிவைடை மல்டிப்ளையாக மாற்றிக்கிறேன். அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். √17 plus 1 divided by √17 minus 1. இதுக்கப்புறம் இது சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். உள்ளே இருக்கிற வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு √17ஆல் மல்டிப்ளை பண்ணால் 17 ப்ளஸ் √17, மறுபடியும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 3 √17 ப்ளஸ் 3 divided by 17 minus √17 minus 3 √17 plus 3. One by √17 log modulus of இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 √17 மேலே வந்து 20 plus 4 √17 divided by, இதே போல் இங்கேயும் வந்து 20 வருது, இங்கே minus 4 √17 வருது. இந்த ரெண்டுத்துலேயும் 4 வந்து காமனாக வெளியே எடுத்துடலாமா? நான் ஒரு ஸ்டெப் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன்.
4 காமனாக வெளியே எடுத்தோம்னா 5 + √17 வருது. இங்கே வந்து 4 காமனாக வெளியே எடுத்தோம்னா 5 - √17 வருது. ஸோ 4 கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் டேரெக்டாக 1/√17 log மாடுலஸ் ஆஃப் 5 + √17 / 5 - √17 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவை காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து ரேஷ்னலைஸ் பண்ணணும். டினாமினேட்டரில் ரேஷ்னல் நம்பர் இருக்குது, அதை கேன்சல் பண்ணுறதுக்காக இதனுடைய காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 5 + √17 மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே மைனஸில் இருக்குது, அதனால் 5 + √17 மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ 1/√17 அப்படியே இருக்கட்டும், லாக் அப்படியே இருக்கும். மேலே வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a² + 2ab 2 5 are 10 into √17 10√17 plus b square 17 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 17 வரும். டினாமினேட்டரில் a + b into a - b a² - b² டைரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/√17 log மாடுலஸ் ஆஃப் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25 + 17 35 42 42 + 10√17 /25 - 17 8. ஓகே, இது மறுபடியும் 2 டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமா? 2 டேபிளால் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ 2 இங்கே காமனாக வெளியே எடுத்தோம்னா 21 + 5√17 வரும். ஸோ இப்போ 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 4. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். 21 + 5√17 / 4 தான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ சம் வந்து ரொம்ப முன்னாடியே முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து ரேஷ்னல் நம்பர் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் அதை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம இவ்வளோ வந்து போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து 7th ஒன். ஸோ இன்டெக்ரல் 1 to -1 dx / x² + 2x + 5. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் வந்து x² + 2x + 5ன்னு இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டர் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணோம்ல a² + 2ab + b². ஸோ அது போல் மாற்றிக்கலாம். x² + 2x, இதுக்கப்புறம் a² + 2ab. இந்த இடத்துல b யோட வேல்யூ 1ன்னு எடுத்தோம்னா அடுத்து நமக்கு 1² வேணுமா? 1² நம்மள ஆட் பண்ணிக்கலாம். உடனே 1² மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 1 1 + 5. ஸோ இப்போ -1 தான் இது. 1 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். -1 ஸ்கொயர் பண்ணலை, 1 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது வந்து -1 தான். ஸோ இப்போ அந்த -1 + 5 என்ன ஆகும்? அடுத்த ஸ்டெப்பில் +4ன்னு மாறும். ஸோ இது என்னவா மாறும்? x + 1 ஹோல் ஸ்கொயர்னு மாறும். ஸோ நமக்கு இந்த லிமிட் வந்து -1 to 1 dx / x + 1 ஹோல் ஸ்கொயர் -4 +4. இந்த -1 தான் இந்த +4 மாறுது. இந்த +4 மறுபடியும் நம்ம 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ a² + b² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபார்முலா இன்டெக்ரல் dx / x² + a² = 1/a tan 1 x/a. இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஏவோட வேல்யூ 2, எக்ஸோட வேல்யூ x + 1. ஸோ இப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். 1/2 tan 1 x + 1 / 2 லிமிட்ஸ் -1 to 1. ஓகே, ஸோ இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 1 இதில் இந்த லிமிட்ஸ் வந்து -1 to 1 ஈவனாக இருக்கே. இது வந்து ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணிவிட்டு போட்டிருக்கலாம். ஸோ நான் போடாமல் விட்டுட்டேன். ஸோ ஒன்றும் தப்பில்லை. இங்கேயே வந்து நம்ம அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒன்று கொஞ்சம் சம் வந்து பெருசாக போக்கும். ஓகே, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 1/2 tan 1 2/2ன்னு வரும். மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள்? 1/2 tan 1 -1 அப்ளை பண்ணால் 0/2. 1/2 tan 1 1 மைனஸ் 1/2 tan 0 எப்போ வரும்? 0 தான் வரும். ஸோ 0ல் தான் tan 1 0 கிடைக்கும். ஓகேவா?
ஸோ அப்போ அதை அப்படியே விட்டுடலாம். நமக்கு ஃபைனல் ஆன்சர் 1/2. tan inverse 1னா π/4. ஸோ ஃபைனல் ஆன்சர் π/8. அடுத்து 8th one. ஓகே, integral 1 to 2 1/x minus 1/2x square e power 2x into dx. ஸோ இப்போ e power 2x மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். e power 2x divided by x minus e power 2x divided by 2x square into dx. ஸோ இந்த இன்டெக்ரல் தனியாக பிரிச்சுக்கலாம். இன்டெக்ரல் 1 to 2 e power 2x divided by x into dx minus integral 1 to 2 e power 2x divided by 2x square into dx. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். f of x into g of x ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் f of x என்ன, g of x என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். f of x இங்கே எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ இருக்கா, அது வந்து நம்ம கடைசியாக தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோமா ஐ லேட் அந்த ஃபார்முலாவில். ஸோ அப்போது நமக்கு இங்கே என்ன ஆகும், f of x ஓட வேல்யூ 1/x தான் நமக்கு f of xன்னு கிடைக்கும். சரியா, அப்போ f of x வந்து 1/x, g of x வந்து e power 2xன்னு எடுக்கிறோம். f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் f dash of x. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1/x ஸ்கொயர்னு வருமா. ஸோ f of x எப்படி எழுதலாம், 1/x எப்படி எழுதலாம், x power -1. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 x power -1 -1 -1 x power -2ன்னு வரும். -2 கீழே வந்ததுன்னா +2 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போது -1 divided by x ஸ்கொயர் தான் f dash of x. ஸோ g of x இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணால் e power 2x divided by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை மட்டும் இன்டகிரேட் பண்ணுறோம், இதை பண்ணலை. ஏன் அப்படின்னா ஸோ நமக்கு அடுத்த இதில் வந்து நமக்கு இதே போல் ஒரு டேர்ம் வரும், அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இன்டகிரல் 1 to 2. ஸோ அதை இன்டகிரேட் பண்ணால் தான் என்ன ஆகுது, f of x into g of xன்னு வருதா. ஸோ ஃபார்முலா ஏற்கனவே எழுதியிருக்கேன். ஸோ அதனால் ஃபார்முலா எழுதிடலாமா ஒரு முறை. ஓகே, ஸோ ஃபார்முலா இன்டகிரல் f of x into g of x into dx இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அது எப்படி எழுதணும்னா f of x into integral g of x into dx minus integral of f dash of x into integral g of x into dx ஃபைனலாக ப்ளஸ் c. ஓகே, ஸோ இப்போ f of x into integral g of x ஃபஸ்ட்டு வரணும். 1/x into e power 2x divided by 2 minus integral of f dash of x வந்து மறுபடியும் -1/x ஸ்கொயர். அடுத்து g dash of integral g of x வந்து e power 2x divided by 2 into dx மறுபடியும். ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் இன்டகிரல் e power 2x divided by 2x ஸ்கொயர் into dx அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். e power 2x divided by 2x ஸ்கொயர், இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் இங்கே லிமிட் அப்ளை பண்ண மறந்துட்டேன். ஸோ லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 to 2. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். இதில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா e power 2 into 2 divided by 2 into 2 minus e power 2 into 1 divided by 2 into 1. ஸோ 2x இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. e power 4/4 minus e ஸ்கொயர் by 2. ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் வந்து 4ன்னு எடுத்தோம்னா e power 4 minus 2 e power 2 divided by 4ன்னு வரும். ஸோ இப்படியே வந்துடலாம். இல்லை e ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துக்கலாம், 4 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா. இல்லை இங்கேயே வந்து கூட e ஸ்கொயர் by 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா e power 4 e ஸ்கொயர் இன்ட்டு e ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ e ஸ்கொயர் by 2 வரும், -1ன்னு வரும். ஸோ எப்படி எழுதலாம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. ஸோ இதுவே சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது. e ஸ்கொயர் by 2 இன்ட்டு e ஸ்கொயர் by 2 -1. அடுத்து 9th one 1 மார்க் தான். x minus x cube whole power 1/3 divided by x power 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த whole power 1/3 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கணும்.
ஸோ ஹோல் பவர் 1/3 எப்போ கேன்சல் பண்ணலாம்னா பவர் வேல்யூ வந்து க்யூபில் வந்ததுன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து டீக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாமா, இல்லைனா எக்ஸ் பவர் க்யூபை வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, ஹோல் பவர் 1/3 இருக்குது. ஸோ அப்போ நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் க்யூப் ஹோல் பவர் 1/3 வெளியே வந்துடும். ஸோ இந்த இடத்துல இங்கே நமக்கு எக்ஸ் க்யூப் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், மேலேயும் கீழேயும் எக்ஸ் க்யூபால் மல்டிப்ளை பண்ணுறோம், இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயராக மல்டிப்ளை பண்ணலாம். ஏற்கனவே எக்ஸ் இருக்குது. அப்போ மேலே வந்து நியூமரேட்டில் எக்ஸ் க்யூப் இருக்குது, வெளியே எடுத்துட்டோம். டினாமினேட்டில் 1/x² மட்டும் அப்படியே இருக்கும். -1 ஹோல் பவர் 1/3 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 இன்ட்டு dx. ஸோ எக்ஸ் பவர் க்யூப் ஹோல் பவர் 1/3 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸையும் எக்ஸ் பவர் 4ஐயும் கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் க்யூபு மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் எப்படி மாறுது பாருங்கள். இன்டெக்ரல் 1/3 to 1 1/x² - 1 ஹோல் பவர் 1/3 டிவைடட் பை எக்ஸ் க்யூப் இன்ட்டு dx அப்படின்னு மாறுது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ் க்யூப் வந்து நம்ம டீன்னு எடுத்தோம்னா மேலே இருக்கிற டைம் வந்து கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். டி எடுத்தோம்னா எக்ஸ் க்யூப் வந்து கேன்சல் ஆகலை. அப்போ 1/x² டீன்னு எடுத்துக்கலாம். 1/x² டீன்னு எடுத்தோம்னா என்ன ஆகுது பாருங்கள். இது வந்து எக்ஸ் பவர் -2 = டீன்னு எழுதிக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2 எக்ஸ் பவர் -3 = dt பை dx. இந்த dx இங்கே வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து -2/x³ இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு dt. நமக்கு ஏற்கனவே எக்ஸ் க்யூப் இருக்கா, dx இருக்கா. ஸோ அப்போது dx டிவைட் பை எக்ஸ் க்யூப் இது எப்படி எழுதலாம், dt டிவைட் பை -2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த எல்லாத்தையும் எடுத்து வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இன்டெக்ரல் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் 1/3 to 1 ஓகே 1/x² நம்ம என்ன எடுத்தோம், டீன்னு எடுத்தோம். -1 ஹோல் பவர் 1/3 இன்ட்டு dx பை எக்ஸ் க்யூபுக்கு பதிலாக dt டிவைட் பை -2. ஸோ இந்த -2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். இன்டெக்ரல் 1/3 to 1 t - 1 ஹோல் பவர் 1/3 இன்ட்டு dt. ஸோ இப்போ மறுபடியும் வேணும்னாலும் இதை வந்து இன்னொரு வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வேணால் நம்ம ஒரே ஒரு டேர்மை கன்சிடர் பண்ணி அப்படியே டைரெக்டாக வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ t - 1 ஹோல் பவர் 1/3 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் என்ன இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். t - 1 ஹோல் பவர் 1/3 இன்டெகிரேட் பண்ணும்போது +1 டிவைட் பை 1/3 + 1ன்னு வரும். அவ்வளோதான். ஸோ அதை அப்படியே வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ -1/2 t - 1 ஹோல் பவர் 1/3 + 1 1/3 + 1 4/3 divided by 4/3. ஸோ லிமிட்ஸ் 1/3 to 1. ஸோ இந்த லிமிட்ஸ் நம்ம இங்கே ஏற்கனவே எக்ஸை வந்து டீயாக கன்வெர்ட் பண்ணோம், ஆனால் லிமிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டீயை மறுபடியும் எக்ஸுக்கே கன்வெர்ட் பண்ணிடணும். டீயோட வேல்யூ என்ன, 1/x². அதை எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். 1/x² - 1 ஹோல் பவர் 4/3. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்க 4/3 நியூமரேட்டர் போச்சுன்னா 3/4ன்னு வரும். லிமிட்ஸ் 1/3 to 1. ஸோ இந்த 3/4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். -1/2 இன்ட்டு 3/4. ஸோ 1/x² - 1 ஹோல் பவர் 4/3 லிமிட்ஸ் 1/3 to 1. ஸோ இப்போ அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணோம்னா 1/1² வந்து 1ன்னு ஆகிடும். 1 - 1 0ன்னு ஆகிடும். ஸோ அது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும், அதனால் விட்டுடலாம். ஸோ இப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் சைன் போடணும். ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால +1/2 இன்ட்டு 3/4 இன்ட்டு 1 டிவைடட் பை 1/3 ஹோல் ஸ்கொயர் -1 ஹோல் பவர் 4/3. இப்போ பாருங்கள் 1/2 இன்ட்டு 3/4. ஸோ இப்போ 1/3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9, 1/9 அது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 9ன்னு வரும். ஸோ இப்போ 9 - 1 8 டேரெக்டாக போட்டுக்கலாம். 8 பவர் 4/3. ஸோ இப்போ 8 எப்படி எழுதலாம்னா 2 க்யூப்னு எழுதிக்கலாமா. பவரில் 4/3ன்னு இருக்கா,
இந்த 3 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 2 power 4ன்னு எழுதலாமா? 1/2 into 3/4 into 2 power 4 2 into 2 into 2 into 2 2 2s are 4 கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2 அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆன்சர் 3 into 2 6 இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சர்னு பார்த்தோம்னா 6. ஸோ இது 1 மார்க்கு. 1 மார்க்கில் ஆப்ஷன் இல்லாமல் இருந்திருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க புக்கில். அடுத்து 10th ஒன். ஓகே, இந்த ஒரு சம்மு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். t into sin t into dt. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா f of x into g of x ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே f of x என்னென்னு எடுக்கணும்? t. g of x என்னென்னு எடுக்கணும்? sin t. f dash of x ஓட வேல்யூ 1. integral of g of x ஓட வேல்யூ minus cos t. ஃபார்முலா f of x into integral g of x t into minus cos t minus of integral 1 into minus cos t minus into minus plus ஆகும் 1 into cos t into dt. so limits வந்து 0 to x 0 to x. minus t cos t அப்படியே இருக்கட்டும். cos t integrate பண்ணோம் அப்படின்னா plus sin t 0 to x. ஸோ இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். டீயோட வேல்யூ 0, அதனால் 0 ஆகிடும். ப்ளஸ் இங்கே வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் சைன் எக்ஸ், லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0 ஆகிடும். அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். sin x minus x cos x இது f of x. ஆனால் இது என்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் கேட்குறாங்க. ஸோ இது மறுபடியும் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos x. இது வந்து uv மெத்தடு. ஃபஸ்ட்டு x அப்படியே வச்சுக்கிட்டு cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் sin x ப்ளஸ் cos x அப்படியே வச்சுக்கிட்டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெறும் cos x மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். cos x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x sin x மறுபடியும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் cos x. ஸோ cos x கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் x sin xன்னு தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஓகே, தேங்க்யூ.